எனது டெலிபீனியர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா வருமானங்களை பற்றி பார்க்க போகிறோம். அதனால தான் டைட்டிலே வந்து நீங்களும் மல்லலாம் 1 கோடின்னு வச்சுருக்கோம். இப்போ நமக்கு வந்து எல்லாருக்குமே வருமானங்கிறது வந்து இந்த காலகட்டத்தில் வந்து ரொம்ப முக்கியம். இந்த காலகட்டத்தில் எல்லா காலகட்டத்துலேயுமே நமக்கு வருமானங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ நம்ம வருமானம் எப்படி நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனசுக்கு பிடிச்ச ஒரு வேலையை பார்த்தோம்னா அதில் வந்து நமக்கு உற்சாகம் கிடைக்கும். உற்சாகத்தோட வேலை பார்த்தோம்னா வருமானம் நல்லபடியாக பண்ணலாம், சக்ஸஸ் பண்ணலாம் அந்த ஒரு விஷயத்தை. அதனாலே வந்து நமக்கு மனசுக்கு பிடிச்ச வேலை என்ன வேலை அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கு தெரிஞ்சது யூடியூப்பில் சேனல் ஆரம்பித்து ரீல்ஸு வீடியோஸு இதெல்லாம் போட்டு அதை வந்து அவங்களுக்கு என்ன சட்டத்திட்டங்களோ அதை மீட் பண்ணி அதை நம்ம எலிஜிபிள் ஆனோம்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், கேள்விப்படாமலும் இருக்கலாம், மிகச்சிறந்த வருமானம் அதில் இருக்குது. அதில் வந்து நீங்கள் வந்து எப்படிப்பட்ட வீடியோ போட போகிறீங்க, எப்படிப்பட்ட ரீல்ஸ் போட போகிறீங்கிறத பொறுத்து மிகப்பெரிய வந்து ஹைட்டை நம்ம தொடரலாம், நல்ல வருமானம் எடுக்கலாம். இந்த வீடியோவில் இந்த யூடியூப்பில் வந்து சாதாரண நிலையிலிருந்து இன்றைக்கி வந்து காரு பங்களா வசதியை பெருக்கிக்கிட்டவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அந்த யூடியூப் ஆரம்பித்து சக்ஸஸ் ஆகலைன்னா இழக்க போகிறது ஏதாவது இருக்கா? ஒன்றுமே கிடையாது. இப்போ யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறோன்னா அந்த சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான நடைமுறைகள் என்ன, அதுக்கு என்னென்ன உபகரணங்கள் வேணும், அதுக்கு ஆப்புகள் எதுவும் வேணுமா? ஏன்னா வந்து நம்ம வீடியோவை மாற்றி அதை ஒரு கண்டென்ட்டாக போடுறதுக்கு வந்து என்னென்ன ஆப்புகள் தேவை, இதெல்லாம் நமக்கு வந்து தெரியணும். இப்போ உபகரணங்கள் என்னென்ன வேணும்? யூடியூப் எடுக்கிறது கேமரா, ட்ரைபோர்டு, ஸ்டாண்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டிங் சிஸ்டம், ஸ்டூடியோ அமைப்பு, இதெல்லாம் நல்லா தான் இருக்கும். ஆனால் ஆரம்ப காலத்தில் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட ஒரு மொபைல் இருந்தாலே போதும். லேட்டஸ்ட் மொபைல் ஏதாவது இருந்ததுன்னா அதை வச்சு நம்ம ஆரம்பத்தில் பண்ணலாம். வருமானம் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அதை மாற்றிக்கலாம். ஆனால் சில பேர் வந்து எனக்கு பரவாயில்ல, செலவானாலும் பரவாயில்ல, நான் செலவு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது என்னென்ன தேவைங்கிறத கம்ப்ளீட் லிஸ்ட் நாங்கள் கொடுக்குறதுக்கும் நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். இப்போ யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது வந்து நாங்கள் அதுக்கு உங்களுக்கு உதவுறோம். எப்படி ஆரம்பிக்கணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறத ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நாங்கள் வழிநடத்துறோம். இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுக்கப்புறம் நமக்கு வந்து 1000 சப்ஸ்கிரைபர் தேவை. 1000 பேர் வந்து நம்ம சேனலும் பின்தொடர்பவங்களாக இருக்கணும். அதே மாதிரி வந்து 4000 வாட்ச் ஹவர் தேவை. 4000 வாட்ச் ஹவர்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஒரு வீடியோ வந்து 10 நிமிஷம் போடுறோன்னு வச்சுங்க, அதை ஒரு 10 பேர் பார்க்குறாங்கன்னு வச்சுங்க. 10 பேர் வந்து ஃபுல்லாக பார்க்குறாங்க, ஸ்கிப் பண்ணாமல் ஓட்டு விடாமல் ஃபுல்லாக பார்க்குறாங்கன்னா அப்போ எத்தனை நிமிஷம் ஆச்சு? 10 நிமிஷம் வீடியோ 10 பேர் பார்க்குறாருந்தா 100 நிமிஷம் ஆச்சு. இது மாதிரி 10 வீடியோ போடுறோன்னு வச்சுங்க, அப்போ அதே மாதிரி கரெக்டாக வாட்ச் பண்ணி இந்த மாதிரி 10 பேர் வந்தாங்கன்னா 1000 நிமிஷம் ஆச்சு. இது மாதிரி 4000 நிமிஷம் வந்து எல்லா வீடியோவும் சேர்ந்து வாட்ச் பண்ணப்பட்டிருக்கணும். இது 2 தான் எலிஜிபிள். 1000 சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு சேர்ந்ததுக்கப்புறம் 4000 வாட்ச் ஹவரை நீங்கள் ரீச் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து வருமானம் வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் போடுற வீடியோக்கள் வந்து எவ்வளோ பேர் பார்க்குறாங்க, எத்தனை மணி நேரம் வந்து பார்க்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து உங்களுக்கு வந்து வருமானம் வர ஆரம்பிக்கும். அதுக்கு பேர் வந்து மானிட்டைசேஷன் சொல்லுவாங்க. அதனால் வந்து இந்த வீடியோக்களை வந்து நம்ம வந்து தரமுள்ள வீடியோக்களை நம்ம போட்டோம்னா நிறைய பேர் பார்க்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. புதுசாக நீ ஆரம்பிக்கிற சேனல், இப்போ நீ புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிக்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த சேனலுக்கோ இல்லை ஏற்கனவே சேனல் ஆரம்பித்து அதில் வந்து மானிட்டைசேஷன் ஆகாதவங்க, மானிட்டைசேஷன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, 1000 சப்ஸ்கிரைபரு 4000 வாட்ச் ஹவர் ரீச் பண்ண முடியாமல் சிரமப்பட்டுருக்கிறவங்க, இவங்களுக்கு எப்படி வந்து 1000 சப்ஸ்கிரைபர் நம்ம சேர்க்கலாம், 4000 மணி நேரம் எப்படி வாட்ச் பண்ணுறது, ஹவர்ஸை வந்து ரீச் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கெலாம் வந்து நாங்கள் உங்களுக்கு வந்து வழிநடத்துகிறோம். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நல்ல வீடியோக்களை போடணும். அதாவது நல்ல வீடியோக்களை, தரமான வீடியோக்கள் போடணும். அது போக வந்து முக்கியமாக வந்து உங்களுக்கு பேரும் முகவரியும் ரொம்ப முக்கியம். பேரும் முகவரியும்னா உங்கள் பேரும் உங்கள் வீட்டு முகவரியும் இல்லை. பேருங்கிறது வந்து இப்போ சேனலுக்கு நீங்கள் வைக்கக்கூடிய பேர் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாரையும் கவர்மெண்டமாக இருக்கணும். 2வது வந்து எல்லார் மனசுலையும் நிற்கிற மாதிரி இருக்கணும். அதாவது வந்து இந்த மறக்க முடியாத மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஈஸியாக வந்து அந்த பேர் வந்து எல்லாத்தையும் ரீச் ஆகிடும். முகவரி அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, தம்ப்நெயில்
தம்ப்நெயில் வந்து எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் யூடியூப்னு டைப் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னு வச்சுங்களேன், யூடியூப்பில் வந்து நிறையா கட்டம் கட்டமாக வந்து அதில் வந்து ஒரு படம், அதுக்கு என்ன பேர் இது கீழே போட்டிருப்பாங்க, அதுதான் தம்ப்நெயில்ங்கிறது. அந்த தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணி எப்படி க்ரியேட் பண்ணுறோம், அது என்ன மாதிரி வந்து ஒரு வீடியோவுக்கு டைட்டில் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுல வந்து இப்போ வந்து பாஸ் பண்ணிக்கிட்டே போகிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பார்த்த உடனே அவங்களுக்கு நிப்பாட்டிடுவாங்க. நிப்பாட்டி இது என்ன போட்டிருக்குன்னா நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, என்னது கண்டென்ட் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்து அதுக்கு வந்து உடனே வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால் வந்து தம்ப்நெயில்ங்கிறது ரொம்ப முக்கியம். இது ரெண்டும் எப்படி பண்ணுறது, என்ன பண்ணுறதுங்கிறதையும் நான் சொல்கிறேன். அதே மாதிரி வந்து யூடியூப்பில் வந்து நீங்கள் வந்து வீடியோ போடுறீங்கன்னா, ரீல்ஸ் போடுறீங்கன்னா, உங்கள் சேனல் வந்து ஒரு குறிப்பிட்ட ஜோனர்லேயே வந்து நீங்கள் வந்து வீடியோ போடுற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு வந்து இப்போ வந்து சிவில் இன்ஜினியரிங் பற்றி போடுறீங்க, கட்டுமான பணிகள், கட்டுமானத்துறை, அது சம்மந்தப்பட்ட எல்லாமே போடலாம். எலக்ட்ரிக்கலை பற்றி போடுறீங்க, போடலாம். இப்போ ஒரு கணவனும் மனைவியும் சேர்ந்து ஒரு வீடியோ போடுறீங்க, குடும்ப வீடியோ போடுறீங்க, அதில் சமையல் கலையும் சேர்த்து போடலாம். அது போக வந்து அரசியலை பற்றி போடுறீங்க, போடலாம். அதுவே அரசியல் பற்றி எல்லா வீடியோவும் போட்டிங்கன்னா உங்கள் சேனலை தேட ஆரம்பிப்பாங்க. ஒரு முக்கியமான விஷயம் நடந்துச்சுன்னா அரசியலுக்கு இந்த சேனலை பார்க்கலாமே, நல்லா இருக்குமே அப்படின்னு தேட ஆரம்பிப்பாங்க. இல்லை இன்னும் 2-3 அவங்க வந்து குறிப்பிட்ட ஒரு 5-6 சேனலை வந்து சூஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் உங்கள் சேனல் ஒன்றா இருக்கும். அதே மாதிரி வந்து திரைத்துறையை பற்றி போடுறீங்க. இன்றைக்கி வந்து அவருக்கு உடம்பு சரியில்லை, இவருக்கு வந்து புதுசாக கல்யாணம் பண்ணிட்டாரு, இந்த ஒரு நடிகை கல்யாணம் பண்ணிட்டாரு அப்படிங்கிற திரைத்துறையை பற்றி போடுறீங்க. அது போக வந்து திரை விமர்சனம், இன்றைக்கி ரிலீஸ் ஆகிற படத்தை வந்து அந்த காலை வேலையிலே போட்டிங்கன்னா நிறையா பேர் அதை ஆர்வமாக பார்ப்பாங்க. எப்படி பார்ப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, இதை பார்த்துட்டு தான் படத்துக்கு போகிற மக்களாக இன்றைக்கி இருக்காங்க. ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா இன்றைக்கி தியேட்டருக்கு போய் படம் பார்க்குறது வந்து ஏகப்பட்ட செலவு. அப்போ வந்து நம்ம வந்து இந்த நம்மளுடைய இந்த விமர்சனம் இருக்குது பாருங்கள், இந்த விமர்சனம் வந்து பார்த்துட்டு போகலாமா வேணாமாங்கிறத முடிவு பண்ணுவாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்கள் விமர்சனம் தரமானதாக இருக்கணும். தரமானதாக இருந்துச்சுன்னா அடுத்தடுத்து நீங்கள் போடுற வீடியோவை வந்து அவங்க தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே வருவாங்க. எந்த படம் வந்தாலும் உங்கள் சேனலில் முதல்ல வந்து உங்கள் வீடியோவை முதல்ல பார்ப்பாங்க. அதனால் வந்து இந்த மாதிரி நம்ம கண்டென்ட்ஸ் போட்டோம்னா நமக்கு வந்து இதில் வந்து நமக்கு அதிகமாக ரீச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் போடுற வீடியோ எது சம்மந்தமாக இருக்கணுங்கிறதுல வந்து நீங்கள் வந்து ரொம்ப குறியாக இருக்கணும். அப்போ தான் வந்து அதாவது ஒவ்வொரு வீடியோவும் வந்து நமக்கு வந்து ஒவ்வொரு குழந்தை மாதிரி வச்சுக்கலாம். அதனால் வந்து எல்லாத்தையுமே வந்து சிரத்தையோடு ஹேண்டில் பண்ணி போட்டோம்னா கண்டிப்பாக புதுசாக ஆரம்பிக்கிறவங்களும் சரி, ஏற்கனவே ஆரம்பித்து அதை ரீச் பண்ண முடியாதவங்களும் சரி கண்டிப்பாக வெற்றி பெறலாம். இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து இதில் வந்து ஏதாவது வந்து பிரச்சனைகள் இருந்துச்சோ, இல்லை வந்து சுலபமாக ஆரம்பித்து சுலபமாக வெற்றி அடைகிறதுக்கோ நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களை கண்டிப்பாக வந்து வழிநடத்தி உங்களுடைய வெற்றிக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம். கண்டிப்பாக வந்து அதுக்கு உங்களை வழிநடத்தி தருவோம். கண்டிப்பாக ரைட்டுங்களா? ஆல் தி சக்ஸஸ்.